என் அரசியல் பயணம் நதியை போன்றது. மக்களுக்கு உழைக்க ஓடிக்கொண்டிருக்கிறேன். அதிமுக ஆட்சியில் ரமலான் மாதத்தில் நோன்பு கஞ்சி தயாரிக்க விலையில்லா அரிசி, நாகூர் தர்கா சந்தனக்கூடு திருவிழாவிற்கு விலையில்லா சந்தனக்கட்டை வழங்கினோம் என அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். நதியின் பயணத்தை போன்றது. சில ஊற்றாக தோன்றி ஓடையாக மாறி அருவியாக கொட்டி அமைதியாக மெல்ல நடந்து வயல்தோறும் விளைச்சலுக்கு பாயும் ஒரு நதியை போல நானும் நாட்டு மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றேன், உழைத்துக் கொண்டே இருக்கின்றேன். ஜாதி மத வேறுபாடுகளின்றி தமிழனாக இந்தியனாக இயல்பாகவே வாழ்ந்து வருபவன் நான் என அதிமுக பொதுச் செயலாளர் உருக்கம். எண்ணிக்கையில் குறைவாக இருக்கும் சிறுபான்மை மக்களுக்கு என்றைக்குமே துணை நிற்பேன் என திட்டவட்டம். ஜாதி மத வேறுபாடுக்கு அப்பாற்பட்டு தமிழனாக இந்தியனாக யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற இயல்பாகவே வாழ்ந்து வரும் நான் எல்லோருக்கும் சமநீதியும் சம பாதுகாப்பும் சம உரிமையும் கிடைக்க வேண்டும் என்று உளமாற நினைப்பவன் நான். எண்ணிக்கையில் குறைவாக உள்ள சிறுபான்மையினரை பாதுகாத்து அரவணைத்து அன்பு செய்வதை நான் தலையாய கடமையாக கொண்டு பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கும் நான் என்றைக்கும் உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். புரட்சி தலைவர் புரட்சி தலைவி வழியில் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நானும் அதிமுகவும் என்றும் துணை நிற்போம். சென்னை எழும்பூரில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவரும் தலைவர்கள் இஸ்லாமிய பெருமக்களுக்கு துணை நின்றது போல் நாங்களும் உங்களுக்கு என்றும் துணை நிற்போம். இந்திய துணை கண்டத்தின் வரலாற்றில் இஸ்லாமியருக்கு பாதுகாப்பு கொடுக்கும் இயக்கம் அதிமுக மட்டும்தான். சிறுபான்மையினர் சமுதாயத்திற்கு அள்ளி கொடுத்தவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி என கழக அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன் பெருமிதம். நான் அவர்களை கேட்கிறேன், இஸ்லாமிய நண்பர்களுக்கு எதை செய்தார்கள்? இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதை தந்தார்கள்? இந்த இஸ்லாமிய தோழர்களுக்கு 5233 மெட்ரிக் டன் அரிசியை கஞ்சி காட்சி தருவதற்கு அள்ளி தந்த பாரிவள்ளல் தான் இங்கே இருக்கின்ற பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆடு நனைகிறது என்று ஓநாய் அழுகிறதாம் என்ற பழமொழியை மேற்கோள் காட்டி திமுகவினருக்கு பதிலடி கொடுத்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. பட்ஜெட் கணக்கை நீங்கள் சரியாக பாருங்கள், எங்கள் கணக்கை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்றும் பதிலடி. கணக்கு பத்தி நிதியமைச்சர் சொன்னார். ஏன்னா கணக்கு தானே அவருடைய முக்கிய பங்கு. பட்ஜெட்ல கணக்கு தானே முக்கியம். ஆகவே பட்ஜெட் கணக்கை சரியா செயல்படுத்துங்க. எங்க கணக்கு நாங்க பார்த்துக்கிறோம். எங்க கணக்கு நாங்க எப்படி பார்ப்போம் எங்களுக்கு தெரியும். ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழுதுதான். எங்கள் மீது நீங்கள் கரிசனம் காட்ட தேவையில்லை. சரிங்களா? எங்கள் கணக்கை நாங்க பார்த்துக்கிறோம். அதை எப்படி பார்க்கணும் எங்களுக்கு தெரியும். நிதிநிலை அறிக்கையில் வார்த்தை ஜாலங்களை தவிர வேறு எதுவும் இல்லை. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. 2025-26 ஆண்டுக்கான வேளாண்மை துறை நிதிநிலை அறிக்கைக்கு வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் பதில் உரையாற்றினார்கள். இந்த பதில் உரையில் மிகுந்த எதிர்பார்ப்போடு நாங்கள் இருந்தோம். நிறைய திட்டங்களுக்கான நிதிகள் சிறப்பாக செயல்படுத்துவார்கள் என்று எண்ணினோம். ஆனால் நிதி அமைச்சர் அவர்கள் அவருடைய உரையில் வார்த்தை ஜாலங்கள் தான் அதிகமாக பார்க்கப்பட்டது ஒழிய செயல்பாடுகள் ஒன்றும் காணவில்லை. அதிக கடன் வாங்கியதை மறைத்து சதவீத கணக்கு காட்டி தங்கம் தென்னரசு ஏமாற்றிக் கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் 73 ஆண்டுகளில் வாங்கிய கடன் 5.18 லட்சம் கோடி உள்ள நிலையில் திமுக கடந்த
கோடி கடன் வாங்கியிருப்பதாகவும் குற்றச்சாட்டு. இதுவரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு 4 ஆண்டுகளில் சுமார் 4,52,000 கோடி கடன் பெற்றதாக தெரிகிறது. அதையெல்லாம் மறைத்து சதவீத அடிப்படையிலே நிதியமைச்சர் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். நிதி மேலாண்மை குழு அளித்த அறிக்கை தொடர்பாக ஸ்டாலின் அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. நிதி மேலாண்மை குழு அமைக்கப்பட்டும் 4 லட்சம் கோடி கடன் வாங்கப்பட்டுள்ளதென்றும் இதுதான் அக்குழுவின் சாதனையா என்றும் சரமாரி கேள்வி. ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நிதி மேலாண்மை குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவில் நிபுணர்களும் இடம்பெற்றார்கள். ஆனால் அந்த நிபுணர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த 4 ஆண்டு காலத்தில் என்ன அறிக்கை அரசுக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள்? நிதி மேலாண்மை சம்பந்தமாக அவருடைய அறிக்கையின்படி இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுகிறது? இதனால் கடன் குறைந்திருக்கின்றதா என்ற செய்தி எதுவும் இல்லை. அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டபோதும் அதற்கும் இதுவரை இந்த அரசிடம் எவ்வித பதிலும் வரவில்லை. எவ்வித வெள்ளை அறிக்கையும் வெளியிடப்படவில்லை. திமுக அரசு வரும் நிதியாண்டில் 1,05,000 கோடி ரூபாய் கடன் வாங்க திட்டமிட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் மின்கட்டண உயர்வு மற்றும் மூலப்பொருட்கள் உள்ளிட்டவை உயர்ந்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. மாநில அரசு வருவாயிலிருந்தும் மத்திய அரசுடைய வரி பகிர்விலிருந்தும் இரண்டையும் கணக்கிட்டார். சுமார் 1,34,000 கோடி அரசுக்கு கிடைக்கின்றது. இதுல கடன் 1,05,000 கோடி வாங்குவதா திட்டமிட்டிருக்கிறாங்க. இரண்டையும் சேர்க்கப்பட்டால் 2,39,000 கோடி இருக்குது. இதுல மூலதன செலவுன்னு பார்க்கும்போது வெறும் 57,000 கோடி தான் மூலதனம் செய்வதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அது ஆண்டு முடிஞ்ச பிறகுதான் எவ்வளவு செலவழிப்பான்னு தெரியும். ஆனால் இந்த அரசாங்கம் கணித்தது இந்த ஆண்டு 57,000 கோடி மூலதன செலவு செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதை கழிச்சா 1,82,000 கோடி. மக்கள் விரோத ஸ்டாலினின் விடியா திராவிட மாடல் அரசை அகற்றுவதே தங்களின் இலக்கு என அதிமுக பொதுச் செயலாளர் பேட்டி. அதிமுக ஒருபோதும் தன்மானத்தை இழக்காது என்றும் திமுகவினருக்கு பதிலடி. அதிமுக எங்களுடைய நிலை பொறுத்து தெளிவாக சொல்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்றப்பட வேண்டிய அரசு. அதுதான் எங்களுடைய கொள்கை. அதான் எங்களுடைய நிலைப்பாடு. மற்றவர்கள்லாம் எங்களுக்கு எதிரியே கிடையாது. எதிரி என்று பார்க்கின்ற போது கட்சி நீதியாக எதிர்பார்க்கின்ற போது கட்சி நீதியாக பார்க்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுக்கு எதிர்கட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மக்கள் விரோத ஆட்சியை தமிழகத்தில் அகற்றப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய நிலை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி மிகவும் வலிமையோடு எங்கள் இயக்கத்தை வழிநடத்துகிறார் என சட்டப்பேரவையில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பெருமிதம். எந்த கூட்டல் கழித்தல் கணக்கிலும் நாங்கள் ஏமாற மாட்டோம் என திமுக அமைச்சர் தங்கம் தென்னரசுவிற்கு அதிமுக எம்எல்ஏ தங்கமணி பதிலடி. சேலம் ஈரோட்டிற்கு இடைப்பட்ட பகுதியில் சென்ற குர்லா விரைவு ரயிலில் 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ரயில்வே ஒப்பந்த தொழிலாளி சிக்கினார். ரயில்களில் பாலியல் வன்முறை குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அதற்கு நடவடிக்கை எடுக்க திராணியில்லாத மைனாரிட்டி பாஜக அரசு உலக நாடுகளின் பிரச்சனையை பேசி வெற்று விளம்பரம் செய்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய 17 வயது சிறுவனுக்கு வலைவீச்சு. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு துளியும் பாதுகாப்பு இல்லை என்பது மீண்டும் மீண்டும் நிரூபணம்.
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பள்ளி மாணவியை அழைத்துச் சென்று திருமணம் செய்ய முயன்ற இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திராவிட மாடல் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மக்கள் வேதனை. தாம்பரம் ரயில் நிலையத்தில் நகரும் படிக்கட்டில் பெண் வழக்கறிஞரிடம் அத்துமீறிய வட மாநில இளைஞருக்கு தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள். ரயில் நிலையங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய மைனாரிட்டி பாஜக அரசு மெத்தனமாக இருப்பதாக மக்கள் விமர்சனம். சென்னை திருவிக நகரில் விலை உயர்ந்த மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் வைத்திருந்த இளைஞர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப் பொருள் புழக்கத்தால் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. திமுக அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் சொந்த ஊரான விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிணறு பகுதியில் 1.5 கிலோ கஞ்சாவுடன் இருவர் பிடிபட்டனர். பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ய முயன்றது தெரிய வந்த நிலையில் முதலமைச்சர் கும்பகர்ண தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து நடவடிக்கை எடுப்பாரா என மக்கள் கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அரசு பள்ளி உள்ளிட்ட இடங்களில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 11 பேர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கல்வி நிலையங்கள் உள்ள பகுதிகள் கஞ்சா விற்பனை மையங்களாக மாறியுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சட்டவிரோதமாக கள்ளச்சந்தையில் மது மற்றும் குட்கா பொருட்களை விற்பனை செய்த பெண் சிக்கினார். திமுக ஆட்சியில் பெண்களே போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை சேத்துப்பட்டில் வலி நிவாரண மாத்திரைகள் மற்றும் கஞ்சா போதைப் பொருட்கள் சிக்கியது. விளம்பரமாடல் திமுக அரசாங்கம் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் விதவிதமான போதைப் பொருட்கள் புழக்கத்திற்கு வருவதாக மக்கள் வேதனை. சென்னை அருகே விலை உயர்ந்த மெத்தபெட்டமைன் என்ற போதைப் பொருள் சிக்கியது. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் போதைப் பொருள் புழக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. தஞ்சை மாவட்டம் சுவாமிமலை அருகே ஜாமீனில் வெளியே வந்த ரவுடி மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக கொலை சம்பவங்கள் நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஓரிக்கையில் 1 கிலோ 300 கிராம் எடை கொண்ட கஞ்சாவுடன் இருவர் சிக்கினர். ஓட்டுநர்கள் கூலி தொழிலாளிகளை குறிவைத்து விற்பனை செய்தது அம்பலம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே மனைவியை தன்னுடன் அனுப்பாத ஆத்திரத்தில் மைத்துனரை கத்தியால் குத்திய நபரை மனைவி மற்றும் அவரது சகோதரர்கள் சேர்ந்து கட்டையால் அடித்து கொன்ற கொடூரம். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவங்கள் அரங்கேறாத நாளே இல்லை என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக பொதுமக்கள் விமர்சனம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் திருமணத்தை மீறிய உறவை கண்டித்த கணவனை கொன்றுவிட்டு தற்கொலை செய்தது போல் நாடகமாடிய மனைவி பிடிபட்டார். தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் கொலை கொள்ளை உள்ளிட்டவை சர்வசாதாரணமாகிவிட்டதாக மக்கள் விரக்தி. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த நபர் பிடிபட்டார். திமுக ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்குமே பாதுகாப்பில்லாத நிலை தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அருகே திருமணத்தை மீறிய உறவை கண்டித்த முன்னாள் இராணுவ வீரரை ஆண் நண்பருடன் இணைந்து மனைவி கூலிப்படையை ஏவி கொலை செய்த வழக்கு. கொலைக்கு உடந்தையான திமுக வழக்கறிஞர் ரமேஷ்காந்த் மற்றும் அவரது சகோதரர் நேதாஜி ஆகியோரை கைது செய்ய கோரி கொலையான வெங்கடேஷின் குடும்பத்தினர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார்.
மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பட்ட பகலில் இளைஞரை காரில் வலுக்கட்டாயமாக கடத்திச் செல்லும் மர்ம கும்பல். திராவிட மாடல் ஆட்சியில் போதைப் பொருள் கடத்தல் சம்பவத்தை தொடர்ந்து ஆள் கடத்தல் சம்பவம் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தையை பார்ப்பதற்கு கையூட்டு தர மறுத்த குழந்தையின் தந்தையை காவலாளிகள் சேர்ந்து தாக்கிய அதிர்ச்சியூட்டும் வீடியோ. அரசு மருத்துவமனைகளில் மாரத்தான் புகழ் அமைச்சர் வேடிக்கை பார்ப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. வேலூரில் நடுவழியில் பழுதாகி நின்ற விடியா அரசின் தகரடபா பேருந்தை பயணிகள் கீழே இறக்கிவிட்ட அவலம். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு பேருந்தை நம்பி எங்குமே செல்ல முடியவில்லை என பொதுமக்கள் வேதனை. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் இரவு நேரத்தில் அரசு பேருந்து முகப்பு விளக்கு எரியாமல் நடுவழியில் நின்றதால் பேருந்தில் பயணித்த பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் அவதி. புதிய பேருந்துகளை வாங்கி மக்கள் பயன்பாட்டிற்கு விட வேண்டும் என்ற எண்ணம் போக்குவரத்து துறை அமைச்சருக்கு துளியும் இல்லையா என மக்கள் கேள்வி. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாய குறைதீர் கூட்டத்தில் சேதமடைந்த நெல்லுடன் கண்ணீர் மல்க புகார் அளித்த விவசாயிகள். மூட்டைக்கு 70 ரூபாய் கேட்பதோடு கொள்முதல் நிலைய அலுவலர் தனியாக கொள்முதல் நிலையத்தை அமைத்து முறைகேட்டில் ஈடுபடுவதாகவும் குற்றச்சாட்டு. அதிகாரிகள் அவ்வப்போது மாறுவதால் விவசாயிகளின் குறைகள் தொடர்பான புகார்களை யாரிடம் சொல்வது என எனக்கே தெரியவில்லை என மதுரை ஆட்சியர் சங்கீதா பேச்சு. வேளாண் பட்ஜெட்டின் போது திமுகவினர் பச்சை துண்டு போட்டால் மட்டும் போதாது, விவசாயிகளின் குறைகளை தீர்க்க அதிகாரிகளை நியமிக்கவும் வேண்டும் என மக்கள் கருத்து. அந்த மாசம் ரிட்டையர்ட் ஆகி ஊருக்கு போயிட்டாரு. அடுத்து வந்து ஆரம் இன்சார்ஜ் போட்டாங்க, ஒரே ஒரு நாள் தான் போட்டாங்க. அதோட அவரை பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து டிஆர்எம் ஒரு அம்மா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த அம்மா 2 நாளைக்கு மேல குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அவங்க 30 நாள் லீவ் போட்டு மெடிக்கல் லீவ் போட்டு போயிட்டாங்க. இப்ப டிஎன்சிசில யார்கிட்ட பேசுறது எனக்கே தெரியல. மதுரையில ஆள் இல்ல. நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டை ஒன்றுக்கு 40 முதல் 70 ரூபாய் வரை விவசாயிகளிடமிருந்து வழிப்பறி நடைபெறுவதாக விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் மதுரை ஆட்சியரிடம் முறையிட்ட விவசாயி. தற்போது வரை நெற்கொள்முதல் நிலைய புகார்கள் மீதான நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரிகள் யாரும் இல்லை என்றும் வேதனை. தொடர்ந்து பல வருஷமா வாடிப்பட்டி பகுதியில் நெல் கொள்முதல் மையத்தில் 40 ரூபாயில இருந்து 70 ரூபாய் வரைக்கும் வாங்குற பழக்கம் இருக்கு. தேனி மாவட்டம் அல்லி நகரத்தில் 27 டன் ரேஷன் அரிசியை கடத்தி வந்து ரைஸ் மில்லில் பாலிஷ் செய்து கேரளாவிற்கு விற்பனை செய்ய பதுக்கி வைத்திருந்த அரிசி வியாபாரி பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகள் துணையோடு ரேஷன் பொருட்கள் கடத்தப்படுவதால் பொதுமக்கள் ரேஷன் பொருட்கள் கிடைக்காமல் அவதியுறும் பரிதாபம். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மின்கட்டண உயர்வை கண்டித்து திருப்பூர், கோவை மாவட்டங்களில் 4வது நாளாக விசைத்தறி உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டம். வேலை நிறுத்த போராட்டத்தால் நாள் ஒன்றுக்கு 35 கோடி ரூபாய் வரை உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தறி உரிமையாளர்கள் அதிர்ச்சி தகவல். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயிலில் பங்குனி திருவிழாவின் 4ஆம் நாள் உற்சவ திருவிழா கோலாகலம். கண்ணன் திருக்கோலத்தில் காட்சியளித்த ராஜகோபாலனை தரிசித்த பக்தர்கள்.
காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் கோயிலில் சிறப்பாக நடைபெற்ற பல்லவ உற்சவத்தின் 3ஆம் நாள் நிகழ்ச்சி. அவதார கட்டம் வைபவத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் தங்க காமகோடி விமானத்தில் எழுந்தருளிய வரதராஜ பெருமாள். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக செயல்பட்டு வந்த யஸ்வந்த் வர்மாவின் வீட்டில் கோடிக்கணக்கில் பணம் பிடிபட்ட நிலையில் அவரை அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு இடமாற்றம் செய்ய பரிந்துரை. நீதிபதி யஸ்வந்த் வர்மாவை அலகாபாத் உயர்நீதிமன்ற மாற்ற பரிந்துரைத்த நிலையில் அலகாபாத் வழக்கறிஞர்கள் சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் தங்கள் நீதிமன்றம் என்ன குப்பை தொட்டியா என்று கேள்வி. இந்திய சினிமா வரலாற்றில் 1 மணி நேரத்தில் அதிக அளவில் டிக்கெட்டுகள் விற்பனையான படம் என்ற புகழை நடிகர் மோகன்லால் நடித்துள்ள எம்புரான் படம் பெற்றது. முன்பதிவு தொடங்கிய 1 மணி நேரத்திலேயே 93,000 டிக்கெட்டுகள் விற்று லியோ படத்தின் சாதனையை முறியடித்ததாக தகவல். தன்னுடைய அடுத்த படங்கள் பற்றிய வதந்திகளை பரப்ப வேண்டாம், அவ்வாறு ஏதேனும் இருந்தால் நானே முதல் ஆளாக தெரிவிப்பேன் என டிராகன் படத்தின் இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து தகவல். அடுத்தடுத்து 3 படங்களை இயக்கவிருப்பதாக செய்திகள் பரவியதை அடுத்து தனது எக்ஸ் பக்கத்தில் அஸ்வத் மாரிமுத்து பதிவு. 18வது IPL தொடர் கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று தொடங்குகிறது. இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் முதல் போட்டியில் கொல்கத்தா பெங்களூரு அணிகள் பல பரீட்சை.